படத்தோட ஆரம்பத்துல ஒரு சுருட்டு முடி வச்சவன் பயங்கர சீரியஸ் அப்படியே சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவனோட பொண்ணோட ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவனோட பொண்ணோட ரூம்ல நம்ம ஹீரோ இருப்பான். சோ ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் அவனை புடிங்கிறான்னு ஹீரோவோட அப்பா சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்க அவனுங்களும் துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. என்னன்னா நம்ம ஹீரோ லவ் பண்றதெல்லாம் அவருக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறான். ரிசர்ச் அப்படின்னு சுத்திட்டே இருக்கிறான். இப்ப கூட அவனோட குதிரை வண்டியை எடுத்துட்டு அப்படியே திருப்பி ஊர் சுத்தறதுக்காக கிளம்பிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த உலக வரைபடத்தை எப்படியாவது வரையணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் ஏகப்பட்ட இடங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே லெட்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பான். அதை படிச்சு பார்த்தவளோ கண்டிப்பா நம்மளை தேடி திருப்பி வருவோம் அப்படின்னு ஒரு மன ஆறுதலோட காத்திருந்திருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு அப்படியே நீந்தி எந்திரிச்சு வருவா. இவ பேரு பெனோச்சிகா. ஆக்சுவலி அந்த ஊர்ல இருக்கிற சில பெண்கள் எல்லாம் சீக்கிரம் மேரேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேண்டில் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள விட்டுட்டு இருக்காங்க போல. இந்த தனியா வந்து அந்த பெனோச்சிகா எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு நட்சூசியா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவளை தேடி வருவாளாம். பார்த்தா திடீர்னு அங்க மரத்துக்கு கீழே அந்த பெனோச்சிகாங்கிற பொண்ணு டெட் பாடி மாதிரி கிடக்க சடனா அந்த நட்சூசியாவை அப்படியே பிடிச்சி இழுத்து விட்டுருவா. தண்ணிக்குள்ள விழுந்துருவாளா இவளும். அப்ப ஏதோ தலையில பெரிய கொம்பு வச்ச மாதிரியான ஒரு மிருகம் அந்த நட்சூசியாங்கிற பொண்ணை காப்பாத்தி அப்படியே தரையில போட்டுட்டு போகுது. அடுத்த நாள் காலையில ஊர் மக்கள் எல்லாரும் இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தேடி வந்து பாக்குறாங்களா. சைட்ல ஷேவ் பண்ணி நடுவுல மட்டும் நீளமா மூடி விட்டு இருந்திருக்கான்ல, அவன் தான் இந்த ஊரோட லீடர் பெனோச்சிகாவோட அப்பாவும் கூட. அந்த பெனோச்சிகா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு இப்ப இறந்து போயிட்டா, அவளுக்கான அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அந்த வில்லேஜோட பிரீஸ்ட் இந்த லீடர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பெனோச்சிகா அவங்க அப்பாவோட காதுல அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி பியூரிஃபை பண்ணுவாங்கல்ல, சோ அந்த மாதிரி இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு யங்கான ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பான். அவனை கூப்பிட்டு இந்த பியூரிஃபை பண்ற வேலையை வந்து பாருங்க, இறுதி சடங்கு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி பேசுற அப்படின்னா லைக் அதுதான் அவளை வந்து பியூரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவளை அடக்கம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல மலை மேல இருக்கிற ஒரு சர்ச்சுக்குள்ள அந்த பெனோச்சிகாவோட பாடியை கொண்டு போய் வச்சுட்டு புரூட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வருவான். இவன் தான் இந்த ஊர்ல இப்ப புதுசா வந்து பிரீஸ்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறான். சோ 3 நாள் கம்ப்ளீட்டா அவனை இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டு பெனோச்சிகாவோட பாடியை பியூரிஃபை பண்ணியாகணும். அது நிறைய மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப சடனா அந்த பொண்ணோட பாடி அந்த இடத்துல காணும். திடீர்னு ஏதோ பூ மாதிரி எல்லாம் பறக்க ஆரம்பிக்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த புரூட்டோஸ் அவனை சுத்தி ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்குவானா. திடீர்னு அந்த பெனோச்சிகாவோட ஆன்மா அவனை அட்டாக் பண்ற மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் பெனோச்சிகாவோட அப்பா அவங்க ஊரோட பிரீஸ்ட் கிட்ட ஒரு 1000 கோல்டு காயினை கொடுத்துட்டு தன்னோட பொண்ணுக்கு நல்லபடியா அடக்கம் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பிரீஸ்ட் 2 அடியலுங்களை போய் மீட் பண்றான். அவங்க கிட்ட இந்த கோல்டு காயின் எல்லாம் காமிச்சிட்டு ஒழுங்கா இந்த அடக்கம் பண்ற வேலையை முடிச்சா இந்த ஒரு காசு எல்லாம் நமக்கு தான், இதை நம்மளே எடுத்துக்கலாம் சரியான்னு சொல்லி முதல்ல அந்த புரூட்டஸ்ங்கிற பையன் பிரேயர் எல்லாம் முடிச்சிட்டானு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள இந்த பிரீஸ்ட் போறானா. உள்ள போனவன் அந்த தங்க காசு எல்லாத்தையும் கீழே போட்டுறான். என்னன்னா அந்த புரூட்டஸ் அங்கேயே இறந்து கிடக்க. என்ன ஆச்சுன்னு அந்த 2 அடியாளுங்களும் உள்ள வராங்க. முதல்ல இந்த இடம் வந்து சபிக்கப்பட்டிருந்திருக்குது, முதல்ல இந்த சர்ச் நம்ம மூடியாகணும்னு கத்திக்கிட்டு இருக்க. சரின்னு அந்த 2 அடியாளுங்களும் முதல்ல அந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டு அந்த பெனோச்சிகாவோட பாடி அங்கதான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த சர்ச்சை கம்ப்ளீட்டா வந்து பூட்டி வச்சிடறானுங்களா. மேல ஒரு ரூஃப்ல ஓட்டை இருக்க, அதை அடைக்கலான்னு போனா டக்குன்னு ஒரு காக்கா வந்துட்டு அந்த அடியால ஒருத்தனோட கண்ணை கீறி விட்டுருமா. அதே நேரத்துல தான் பெனோச்சிகாவோட அப்பாவும் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு வந்துட்டு இறுதி சடங்கு நடத்தலான்னு பார்த்தா அந்த ஒரு சர்ச் சுத்தி ஏகப்பட்ட காக்காய் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கும். மக்களும் அதை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. இந்த பெனோச்சிகாவோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பிரீஸ்ட் சொன்னபடி அங்கிருந்து கிளம்ப. ஆனா அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க ஹீரோக்கு லெட்டர் எழுதி புறால் அனுப்புறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னென்ட் ஆவர இருந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்திருக்கும். ஆனா பனியில மலையில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்யூஸா டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பான். இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோவோட குதிரை வண்டி ஒரு வில்லேஜ்ல போய் நிக்கும் போது சில சின்ன பசங்க எல்லாம் உள்ள வருவானுங்களா. என்னடா திருடனுங்களான்னு சொல்லி கன் பாயிண்ட்ல வச்சு பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துல அவனுங்க பிரீஸ்டுக்காக படிக்கிறானுங்க அப்படிங்கிற மேட்டரே சொல்றானுங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு சுனிக்கரை கலவையை பத்தி ஒரு கதை சொல்றானுங்க. இந்த 2 பேர் இருக்கிறானுங்களே, இவனுங்க கூடயே அந்த பெனோச்சிகாவுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருந்த அந்த புரூட்டஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பையன். இவங்க 3 பேரும் ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு சொந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு தங்கி இருந்திருப்பானுங்க. இந்த 2 பசங்களும் பயங்கரமா சரக்கடிச்சிட்டு மட்டையா இருந்திருப்பாங்களா. இருந்தாலும் அந்த புரூட்டஸ்ங்கிறவன் தான் அங்க இருக்கிற ஷேடோல ஒரு லேடியோட பாடி தெரியும், அவங்களுக்கு வால் இருக்கிற மாதிரியும் இருக்குமா. சடனா அந்த கிளவி அவன் பின்னாடி அப்படியே தொத்திக்கிட்டு வேகமா அந்த ஒரு சர்ச்சுக்கு தான் அவனை இழுத்துட்டு போயிருந்திருக்கும். அங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க வேலையில தூக்கி போட்டு திருப்பி அவனை கேட்ச் பிடிச்சு அந்த தண்ணி வெளியே எடுத்துட்டு போகும்போது அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல தான் அந்த புரூட்டஸ் பார்த்துருக்கான். அது அந்த பெனோச்சிகா தான். இந்த மாதிரி தான் அந்த புரூட்டஸ் இறந்து போனா அப்படின்னு அந்த 2 பசங்க சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சிருவானா. இங்க அந்த கிராமவாசிங்க எல்லாரையும் அந்த பிரீஸ்ட் இருக்கிறான்ல, சோ அவன் பார்த்து ஏதோ பெரிய சிலுவை எல்லாம் வச்சுட்டு கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா ஏதோ டீமன்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி இருக்கு மக்களுக்கு. இங்க ஹீரோ கூட இருந்த அந்த 2 பசங்க இருப்பானுங்களா, அவனுங்க அதுக்கப்புறம் பாதியிலே இறங்கிடுவானுங்களா. பிளஸ் நம்ம ஹீரோட குதிரை வண்டியில முன்னாடி வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கும், அதுக்கு ஆயில் முடிஞ்சு போச்சுன்னு அது இறங்கி ஊத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப காட்டுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட நரிகள் எல்லாம் வர ஆரம்பிக்க அவன் குதிரை வண்டி அங்கிருந்து போக ஆரம்பிக்கும். இவன் அப்படியே ஏறிக்கிட்டு அந்த நரிகள் எல்லாமே அந்த குதிரைய அந்த அளவுக்கு சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்க. சரி ஓடினா மட்டும் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு ஒரு கன்னை எடுத்து மேலே ஏறி வந்து ஃபயர் எல்லாம் பண்ணுவான். ஆனா
இவ்வளவு வேகத்துல வந்தவன் நேரா அந்த கிராமம் இருந்துச்சுல அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருப்பானா. குதிரை பயத்துல கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வண்டியில இருந்து குதிரை மேல ஏறிடுவான். ஆனா அது நேரா இந்த பிரீஸ்ட் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருப்பாருல அந்த இடத்துக்கு வந்து நிக்க அவ்வளவுதான் பொத்துன்னு சேத்துக்குள்ளே போய் விழுவான். கிராம மக்கள் எல்லாரும் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சூழ ஆரம்பிக்கும் போது அந்த பிரீஸ்டோட ஒரு அடியாள் இருப்பான்ல அவன் நம்ம ஹீரோவோட வண்டிக்குள்ள இருக்கிற ஒரு புக்கை கொண்டு வந்து இந்த பிரீஸ்ட் கிட்ட கொடுப்பானா. நம்ம ஹீரோ பேசிக்கலி ஒரு சயின்டிஸ்ட் தானே. சோ கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல சயின்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து ஏதோ சாத்தானு கீழே வேலை செய்யறவங்கிற மாதிரி தான் பார்த்தானுங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ சாத்தானும் இல்ல பூதமும் இல்ல நான் சாதாரண ஆளிய சும்மா அந்த இடத்துல ஊர் சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட குழந்தைக்கு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. சோ ஹீரோனோட அப்பா பார்த்தா இன்னுமே நம்ம ஹீரோ மேல பயங்கர கான்ல இருப்பாங்க போல. எதுக்கு நீ தேவையில்லாம அவன மாதிரியான ஒரு ஆளை நம்பி குழந்தை பெற்று வச்சிருக்க அப்படின்னு திட்டிட்டு போறாரு. இப்படி குதிரை வண்டி பிச்சுட்டு வந்ததுல நம்ம ஹீரோட குதிரை வண்டி ரிப்பேர் ஆயிருந்திருக்குமா அதை சரிப்படுத்துறதுக்காக அதே வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பிளாக் ஸ்மித் ஒருத்தர் இருப்பாரு. சோ அவர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது அந்த ஒரு பிளாக் ஸ்மித்துமே பார்த்தா இந்த இன்வென்ஷன்ஸ் எல்லாம் பண்றதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு நபரா இருப்பாரு. ஏதோ ஒரு ரெக்கையில வச்ச மாதிரியான ஒரு இன்வென்ஷன் ஒன்று வச்சிருந்திருப்பாரா. அதோட அது அழகா இருக்கே அப்படின்னு ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிளாக் ஸ்மித்துக்கு சயின்ஸ் மெக்கானிக் இன்ஜினியரிங் சொல்லி அந்த வார்த்தைகள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. சும்மா எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அதனால நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்ல. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜோட லீடர் இருக்கிறாருல அவர் அந்த பிரீஸ்ட கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட பொண்ணோட பாடி இன்னும் அந்த சர்ச்ல தான் இருக்குது, அவளுக்கு இறுதி மரியாதை எல்லாம் பண்ணி ஆகணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும் போது இல்ல தல அது ஆபத்துன்னு சொல்றானா அந்த பிரீஸ்ட். இவனை நம்பினா வேலைக்கு ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வில்லேஜோட லீடரும் அவரோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு நம்ம ஹீரோவை யாருக்கும் தெரியாம இங்க அழைச்சிட்டு வர சொல்றான். இங்க நம்ம ஹீரோ குளியல் போட்டுக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. இவ யாருன்னா ஸ்டார்டிங்ல அந்த பெனோச்சிக்கா இறந்து போகும்போது அவ கூடயே நட்சுசி அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்திருப்பாள்ல. சோ அவதான் அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிள் ஆயிட்டா போல. என்ன ஒரு ஆம்பளை பையன் குளிச்சிட்டு இருக்கிறான் அவ பாட்டுக்கு உள்ள வரான்னு நம்ம ஹீரோ போய் அப்படியே கதை வடைச்சிட்டு ஒரு குச்சி எடுத்து வச்சா பின்னாடி ஒரு வயசான லேடி வந்துகிட்டு என்னடா பண்ணிட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு குச்சி எடுத்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு போறாங்க. அது ஒரு தொடப்பமா தான் இருக்குமா. சோ அப்பதான் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓட்டை ஒண்ணு இருக்கிறத பாக்குறான். அந்த வைக்கோல்ல ஏதோ பிச்சுட்டு போன மாதிரி தெரியுது. ஒருவேளை வழியில அந்த ரெண்டு பசங்க ஒரு சூனியக்காரியோட கதை ஒண்ணு சொன்னாங்களே அதுல அந்த ப்ரூட்டஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பையனை இப்படிதான் அந்த ஒரு சூனியக்காரி கிளவி தூக்கிட்டு போச்சுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த வீடு இந்த வீடா இருக்குமோன்னு பார்க்கறதுக்காக அவனோட தொடப்பத்தை வச்சு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஓட்ட வழியா எட்டி பார்த்து அந்த வில்லேஜ் லீடரோட அசிஸ்டன்ட்டும் தலை உன்னை இந்த மாதிரி ஊரோட தலைவர் கூப்பிட்டாருன்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோவும் அவரை போய் மீட் பண்ணா அவரு இந்த மாதிரி இந்த சர்ச் வந்து இந்த ஊரோட சென்டர்ல இருக்கிற மாதிரியும் அப்படின்னா இந்த ஊரை சுத்தி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி கொடு, அதை நீ பண்ணி கொடுத்தனா உனக்கு நான் 1000 பொற்காசுகள் தரேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கோல்டு காயினை கொடுப்பான். ஆனா ஆக்சுவலி அவன்கிட்ட 1000 எல்லாம் கிடையாது. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை கண்காணிக்கிறதுக்காக அந்த பிரீஸ்ட் பார்த்தா அவன் அடியாளுங்க 2 பேர்ட்ட சொல்லியிருப்பானா. அவங்களும் சரின்ட்டு அந்த காட்டு வழியா அந்த பிளாக் ஸ்மித் ஒருத்தர் இருப்பான்ல அவன் வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். சோ அதனால அந்த காட்டு வழியா போகும்போது அப்ப அந்த ஒரு தலையில கொம்பு வச்சு அந்த ஒரு மான்ஸ்டர் அவங்களை அப்படியே கவனிக்கிறத காட்டுறாங்க. ஆனா யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பையனும் நம்ம ஹீரோவும் அந்த வில்லேஜ் லீடர் கூட அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு வழியா சேஃபா அவன் தங்கி இருக்க அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறான். கரெக்டா அந்த 2 அடியாளுங்களும் அங்க வரும்போது எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிறானுங்களா. அப்ப அந்த 2 அடியாளுங்களும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போதுதான் அந்த ப்ரூட்டஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவனுங்க ஒரு கதை ஒன்று வச்சிருப்பானுங்க. அந்த ப்ரூட்டஸை கொண்டு போய் அந்த சர்ச்சுக்குள்ள விடுறக்கே இந்த 2 அடியாளுங்க தான் போயிருப்பானுங்களா. உள்ள போனோனும் பியூரிஃபை பண்றதுக்கான மந்திரங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த சைட்ல இருக்கிற பெனோச்சிக்கோட பாடியை பார்த்துட்டு அவளோட ஃபேஸை தொடலான்னு போயிருப்பானா. டக்குன்னு அந்த கோஃபினுக்குள்ள அவளோட பாடியே கம்ப்ளீட்டா போயிடும். பயந்து போய் இவனும் திரும்பி பார்த்தா சைட்ல அந்த பெனோச்சிக்க நின்றுட்டு இருப்பான். அப்படியே ஏகப்பட்ட வேர்கள்லாம் வர வச்சு அவன் அதே இடத்துல காலி பண்ணிடலான்னு பார்த்தா அவன் ஒரு மந்திர சக்தி நிறைந்த ஒரு சாக் பீஸ் வச்சிருந்திருப்பான். அவனை சுத்தி ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்குவானா. அப்படி ஒரு வட்டத்தை போட்டுட்டான். அந்த சாக் பீஸோட வட்டத்துக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து கெட்ட சத்தங்களுக்கு தெரிய மாட்டாங்க. கரெக்டா அதே நேரத்துல காலையில விடிஞ்சு சூரிய வெளிச்சம் வரும்போது திருப்பி அந்த பெனச்சிக்காவோட பாடி அந்த கோஃபின்குள்ள போயிடும். இந்த கதையை கேட்ட நம்ம ஹீரோவும் இது ஒன்னும் அவ்வளவு நம்புற மாதிரி இல்லையேன்னு சொல்ல உண்மையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு சாக் பீஸையும் கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோரி கன்னியூ ஆகுது. அந்த ப்ரூட்டஸ் இருக்கிறான்ல அவன் ஒரு கோடர் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பெனோச்சிக்காவோட அந்த கோஃபின் இருக்குல்ல சோ அது மேல ஒரு உட்டை வச்சுட்டு அந்த ஆணி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது டக்குன்னு அந்த கோஃபின் அப்படியே ஆகாயத்துல பறந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா. ஒரு பாயிண்ட்ல அவன் கையில வச்சிருந்திருக்க கோடாரியை வச்சு அந்த கோஃபினை டேமேஜ் பண்ணிடுவான். சோ உள்ள இருந்த அந்த பெனோச்சிக்காவோட பாடியுமே வந்து அதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் போல. அதுக்கப்புறம் அந்த கோஃபினை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்த பெனோச்சிக்காவும் அவனை காலி பண்ணலாங்கும் போது திருப்பியும் சூரிய வெளிச்சம் வந்திருக்கும். பயங்கரமா அடிபட்டு இருந்தாலும் அன்னைக்கும் அந்த ப்ரூட்டஸ் காப்பாத்தப்பட்டான்னு சொல்ல இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்டு இருப்பானா. திடீர்னு பார்த்தா அவன் சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே ஒரு மாதிரி ஏதோ பூச்சி மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஈவன் அவன் கூட வந்து சாப்பிட்டு இருந்த எல்லாருமே ஒரு விதமான மான்ஸ்டர்ஸ் மாதிரி
மாற ஆரம்பிப்பாங்களா. என்ன பண்றதுன்னு புரியாத ஹீரோவும் அப்படியே டேபிள் கடையில போயிட்டு அவன் வச்சிருக்க சாக் பீஸ் வச்சு ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்க. அதனால அங்க இருக்கிற எந்த ஒரு மான்ஸ்டர்ஸாலையும் நம்ம ஹீரோவை பார்க்க முடியலையா. ஈவன் அந்த இடத்துல ஒரு வயசான லேடி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, சோ அவங்க பார்த்தா டக்குன்னு அந்த பெனோச்சிகாவா மாறிடுறாங்க. ஈவன் அந்த பெனோச்சிகாவாலையும் நம்ம ஹீரோவை பார்க்க முடியலையா. சோ அதனால ஒரு விதமான ஒரு ஏன்ஷியன்ட் காடை வந்து சமன் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ நம்ம ஹீரோ எங்க இருக்கிறான் அப்படிங்கறது எங்களுக்கு எங்க கண்ணுக்கு காட்டுங்கன்னு சடனா அந்த இடத்துல ஏதோ பச்சை கலர்ல நெருப்பும் அப்படியே ஏதோ ஒரு கருப்பு கலர்ல தண்ணி எல்லாம் வர ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து ஏதோ வேற டைமென்ஷனுக்கு போன மாதிரியும் அங்க பார்த்தா சம்திங் ஏதோ கண்ணெல்லாம் வந்து புளியா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு டீமன் ஒன்று எட்டி பாக்குது. சோ நம்ம ஹீரோ எங்க இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மேட்டரை அந்த டீமனும் போட்டு கொடுக்க அந்த பெனோச்சிக்காவும் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அது யாருங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு 19 ஏதோ ஒண்ணு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு புறம் மூலமா லெட்டரை கட்டி நம்ம ஹீரோக்கு அனுப்பி விடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் கண் விழிக்கும் போது எல்லாமே நார்மலா தான் இருக்கு, பட் கொஞ்சம் அலங்கோலமா இருக்கு. நேரா அவன் ரூமுக்கு போகும்போது அந்த வில்லேஜ் தலைவரோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் வந்துட்டு யோ வேலை பார்க்கணும் யா சீக்கிரம் வாயான்னு கூப்பிடுறான். அதனால நம்ம ஹீரோவும் அந்த அசிஸ்டன்ட் பையனும் நேரா அந்த ஒரு சர்ச் இருக்கிற இடத்துக்கு போக ஒரு கயிறு மாதிரி ஒன்னு இடுப்புல கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ நேரா அந்த சர்ச்சுக்கு மேல ஏற ஆரம்பிப்பானா. அந்த இடத்துல அந்த 2 அடியாளுங்களை ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்தோன்னே அவன் இருக்கிற கண்ணை வச்சு ஃபயர் பண்ணலாம் தான் நினைப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுங்க யாரையாவது எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டு வருவான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப அவன் ஸ்மோக் பண்றதுக்காக ஒரு வேப்பிங் பைப் ஒன்று வச்சிருந்திருப்பானா. அந்த பைப்பை பார்த்தா அந்த கொம்பு வச்ச உருவம் வந்து எடுக்குது. அதுவே நம்ம ஹீரோ அந்த சர்ச்சுக்கு உள்ளே எல்லாம் போகல, அதோட டாப்புக்கு போயிட்டு அப்படியே கிராமத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் மேப் பண்ண ஆரம்பிக்க அந்த அடியால ஒருத்தன் அவன் கூட இருக்கிற இன்னொருத்தனை கூப்பிடலான்னு போகும்போது அவன் என்னன்னா அந்த சர்ச்சுக்குள்ள இருந்து இவங்க அந்த கோல்டு காயின் எல்லாத்தையும் அந்த பிரீஸ்ட் கீழே போட்டு இருந்திருப்பான்ல, அதை எட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை பத்திரமா ஒழிச்சுக்கிறதுக்காக போச்சுட்டு இருக்கிறானுங்க. சோ 2 பேர்ல ஒருத்தன் நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கிறான். அதுவே இன்னொருத்தன் நம்ம ஹீரோ அந்த சர்ச் மேல ஏறி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்கிற விஷயத்த அந்த பிரீஸ்ட் கிட்ட போய் சொல்றானா. அந்த பிரீஸ்ட் என்னன்னா ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கவன், அவன் ஒரு அண்ணிய, அவன் வந்து ஒரு சாத்தானோட கைக்கூலி, நம்ம ஊர் தலைவரையும் இப்ப அவன் கைக்குள்ள போட்டுட்டு 2 பேரும் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க, நம்ம கடவுளுக்கு எதிராக செயல்படுறானுங்கன்னு சொல்லி இவங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் மண்டை கழுவிட்டான். இங்க நம்ம ஹீரோவும் ஓரளவுக்கு அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே பேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் ரெடி பண்ண மேப் அந்த இடத்துல இருக்காத, ஒருவேளை சர்ச்ல ஒரு ஓட்டை இருக்குது அதுக்குள்ள விழுந்துருச்சான்னு எட்டி பார்த்தேன். அந்த சிலுவை இருக்கும்ல, அது அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குமா, அதை பார்த்து பயந்து நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழுந்துருவான். ஜஸ்ட் மிஸ் கயிறோட இன்னொரு எண்ட அந்த அசிஸ்டன்ட் பையன் கரெக்டான நேரத்துல பிடிச்சங்காட்டி நம்ம ஹீரோக்கு பெருசா அடிப்படாதபடி காப்பாத்திடுறான். திருப்பி ஒரு தடவை நம்ம ஹீரோ மேல போலான்னு பார்த்தா ஒன்னும் தேவை கிடையாது, இன்னைக்கு வேலையை முடிச்சுக்கலாம், வா போகலாம், இங்க ஏதோ பேய் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஹீரோ கூட்டிட்டு வரேன். 2 பேரும் ஊருக்குள்ள வரும்போது பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒண்ணுமே புரியாம அந்த வில்லேஜ் ஹெட் இருக்கிறாருல, சோ அவர் வீட்டுக்கு போயிட்டு தல அந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ ஆபத்தா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ பேய் பிசாசலா இருக்கு போலேன்னு சொல்லும் போது அவன் நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்துடுறான். ஒழுங்கு மரியாதை மேப்பை முடிச்சு கொடுக்குற வேலையை பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுன்னு. இன்னொரு பக்கம் அந்த அடியால ஒருத்தன் இந்த தங்க காசு எல்லாத்தையும் ஒரு இடத்துல வந்து பதுக்கி வச்சிருந்தான்ல, அந்த இடத்துல அந்த தங்க காசு எல்லாம் காணும். அதுக்கு பதிலா அவன் கூட இருந்த இன்னொருத்தனோட அந்த ஸ்மோக் பண்ற அந்த ஒரு வேப் பைப் மட்டும் இருக்கும். சோ அவன் ஆட்டையை போட்டானா அப்படின்னு உனக்கு புரிய வருதா. ஆனா அதே நேரத்துல தான் அந்த பிரீஸ்ட் இருக்கிறான்ல, சோ அவன் கூட தான் அந்த இன்னொரு ஒரு அடியால இருப்பான். அந்த பிரீஸ்ட் பார்த்தா நம்ம வில்லேஜ் லீடர் இருக்கிறாருல, சோ அவரோட அசிஸ்டன்ட போய் புடிச்சிட்டு வர சொல்லுவானா. சரின்னு அவனும் போய் புடிச்சிட்டு வந்து அப்படியே ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு அவனை டார்ச்சர் பண்ணி எதுக்குடா நம்ம ஹீரோ அந்த மாதிரி சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்கும் போது தான் அந்த மாதிரி வில்லேஜோட லீடர் தான் மேப் ஒன்னு வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காருங்கிற உண்மையை கக்கிடுறானா. உண்மையை சொன்னங்காட்டி அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அவன் நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு தல இந்த மாதிரி மேப்பை பண்றோம் அப்படிங்கிற மேட்டர்லாம் நான் சொல்லிட்டேன், கண்டிப்பா வேற ஏதோ ஒரு ரீசன் வச்சு உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வருவானுங்க, முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதா சேஃப்னு சொல்லிட்டு எப்படி உனக்கு சாத்தான் அழிக்கிறங்கிற பேர்ல இந்த வீட்டையும் சேர்த்து கொளுத்திடுவானுங்கன்னு அந்த நட்சுசிய பொண்ணு இருப்பாள்ல, அவ மேல இந்த அசிஸ்டன்ட் பையனுக்கு ஒரு கண்ணு. சோ அதனால அவளே இங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு பாக்க. ஆனா அதே நேரத்துல அந்த அடியாளுங்க 2 பேர் இருப்பானுங்களே, சோ அவனுங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. நீ தானடா அந்த கோல்டு ஆட்டையை போட்டிருக்க அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது சண்டை போட முடியாம ஒருத்தன் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவானா. இங்க அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவும் எஸ்கேப் ஆகலன்னு பார்க்கும்போது அந்த நட்சுசியாங்கிற பொண்ணு கையில எதையோ எடுத்துக்கிட்டு நேரா ஏதோ சதுப்பு நிலம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போக ஆரம்பிக்க இவன் எங்க போறான்னு சொல்லி பின்னாடியே அந்த அசிஸ்டன்ட் பையனும் வருவான். அவ ஏதோ ஒரு பொட்டல மாதிரி கொண்டு இருப்பாள், அது அப்படியே கொண்டாந்து தண்ணிக்குள்ள வைக்க அவளை தேடிட்டு பின்னாடி வந்து அந்த அசிஸ்டன்ட் பையன் அந்த ஒரு கொம்பு வச்சு அந்த ஒரு மான்ஸ்டர் அங்க பாத்துட்டு அப்படியே தெரிச்சு வந்துருவானா. அதே நேரத்துல அதே ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ளதான் அந்த ஓடி போன அந்த அடியால தேடிட்டு இன்னொருத்தனும் வந்து இருப்பான். பட் பின்னாடி வந்தவன் அப்படியே அவனை காலி பண்ணி விட அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பையன் ஓடி வந்து இருப்பான்ல, அந்த வழியா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கொளுத்துல
தப்பிக்கலான்னு மக்கள் எல்லாரும் தீப்பத்தத்தோட வந்திருப்பாங்களா. எங்கடா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற, எங்க இருந்து வரன்னு கேட்கும் போதுதான் அந்த ஒரு மான்ஸ்டர் இங்க ஒண்ணு இருக்குது. அதை என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன். அதுக்கு தலையில இருந்து ஏகப்பட்ட கொம்புகள்லாம் இருக்குன்னு சொல்ல முதல்ல அதை போட்டு தள்ளுவணும் எல்லாரும் நேரா போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல தான் அந்த ஒரு 2 அடியாளுங்கள்ல ஒருத்தன் கொலை பண்ணிருப்பான்ல. சோ அப்போ அந்த நட்சுசி அப்படிங்கிற அந்த பைத்தியகாரி பொண்ணுமே இதை பார்த்துருப்பாள். ஐயோ பைத்தியகாரி எங்கேயாவது உளறிட்டானா என்ன பண்றதுன்னு அவளையும் போட்டு தலான்னு போக கரெக்டா கிராமவாசிகளும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வரும்போது என்கிட்ட வராதுன்னு அந்த நட்சுசியா பொண்ணு அப்படியே கத்திய காமிக்க அவ்வளவுதான் அவன் அப்படியே பிளேட்டை மாத்தி விட்டாரான். சோ என் கூட இருந்தவனை வந்து இவ தான் போட்டு தள்ளனா, இவ ஒரு சூனியக்காரி, இவ என்ன கூட கொலை பண்ண ட்ரை பண்றாங்க போது அவ்வளவுதான் அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் கிடைச்சாலே போதும், இவ ஒரு சூனியக்காரிடா வாங்கடா அப்படின்னு அவள் அங்க இருந்து தூக்கிட்டு போக நம்ம ஹீரோ அந்த போட்டு வழியே எஸ்கேப் ஆக பாப்பானா. அப்ப அந்த இடத்துல அந்த கும்பு வச்சு அந்த மான்ஸ்டர் இருக்கிறத பாத்துறான். உடனே பயந்து போய் கத்தி எடுத்து அட்டாக் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவானா. ஜஸ்ட் மிஸ்ல முழுகி போகாம எப்படியோ வெளியே வந்துடுறான். ஆனா அப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த கொம்பு வச்ச மிருகமா இருக்குல்ல, சோ அது வந்து வெறும் காஸ்டியூம் தான். யாரோ இதை போட்டு இந்த தேவையில்லாத கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேகமா இந்த விஷயத்த போயிட்டு அந்த ஊரோட தலைவர்கிட்ட சொல்ல அவருமே இதை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு முனைப்பு காட்டுறாரு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நட்சுசி அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை கூட்டு போய் கொலை பண்ண பாக்குறானுங்க. அதை போய் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரை கூட்டிட்டு போறானா. அவரும் போயிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்களா, அதுக்கு பின்னாடி வேற ஒரு பெரிய விஷயம் இருக்குதுடா, அதை என்னன்னு ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிப்போம்டான்னு சொன்னா பின்னாடி வந்து அந்த ஊர் தலைவரோட மண்டையிலே ஆச்சு அவரே மட்டை பண்ணிடுறானுங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண அவனும் எவ்வளவோ போராடி பாக்குறான், வேலைக்கு ஆகல. கடைசியா நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்க இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள தூக்கி எறியறாங்களா. சோ அங்கதான் பார்த்து அந்த நட்சுசியா பொண்ணையே பிடிச்சி வச்சிருக்கானுங்க. இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோயினும் ஒரு பக்கம் பயங்கர வருத்தத்தோட காத்து இருந்திருப்பாங்களா. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சில லெட்டர்ஸ் எல்லாம் வரும் போல. அந்த ஒரு பறவைய ஹீரோனோட அப்பா ஷூட் பண்ணி பிடிச்சிட்டு சோ அதுல என்ன இருக்கு அப்படின்னு இவர்தான் சும்மா படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்க மாட்டேங்கிறான், வீட்டோட இருக்க மாட்டேங்கிறான், இதெல்லாம் இவளுக்கு வேலைக்கு ஆகாது, சரிப்பட்டு வராது, அவ மனசை மாத்தணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு போல. இங்க ஹீரோவும் அந்த நட்சுசியா பொண்ணு கிட்ட அப்படியே சும்மா பேசிக்கிட்டு இருப்பானா. அப்பதான் நீ அந்த ஒரு கொம்பு வச்ச மான்ஸ்டருக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக தான் அப்படியே போனேன், அப்படிதானே போய் மாட்டிக்கிட்டேன், கேள்விப்பட்டேன் அந்த பெனோச்சிக்காங்கிற பொண்ணு எங்க போனா அப்படின்னு தேடி போகும்போது நீ தண்ணிக்குள்ள விழுந்துட்டியாமா, அதுக்கப்புறம் அந்த ஒரு மான்ஸ்டர் தான் உன்னை காப்பாத்துச்சு, அதுக்காக தான் ஒரு நன்றி கடனுக்காக இதெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த பிரீஸ்ட் பேசுற அந்த ஒரு குரல் வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த பிரீஸ்டும் அந்த அடியாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஊரோட தலைவர் காலி ஆயிட்டாப்ல, இனிமேல் நம்ம தான் இந்த வில்லேஜை டேக் ஓவர் பண்ண வேண்டியதான்னு பேசிட்டு இருப்பானுங்களா. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு இருக்கிறாள் அந்த நட்சூசியா, சோ அவளை வெளியே எடுத்துட்டு பப்ளிக்கா அந்த வில்லேஜுக்கு முன்னாடி வச்சு அவளை பயங்கரமா அசிங்கப்படுத்தும் போது அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கிறான்ல அவன் உள்ள வந்து காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றான். பட் அவனையே அடிச்சு போட்டுறாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த நட்சூசியாவை ஒரு சிலுவையில வச்சுட்டு கொண்டு வந்து அங்க ஆட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு போட்டு மேல வைக்கிறாங்க. கூடவே அந்த போட்ல அப்படியே ஓட்டையெல்லாம் போட்டு ஏகப்பட்ட கல்லெல்லாம் வச்சு அங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அந்த பிரீஸ்ட் இப்போ இவன் இந்த மாதிரி போட்ல வச்சிருந்து இவ மிதந்துகிட்டு இருந்தானா இவ வந்து ஒரு விச்சு இல்ல அவ முழுங்கிட்டா அப்படின்னா அவ சாதாரண ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு எப்படியும் அவளை போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டானுங்க. இருந்தாலும் இவளை போட்டு தள்ளுறது மூலமா அந்த டீமன் அப்படியே ஒண்ணு காமிச்சாங்கல்ல, இந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு டீமனை, சோ அதை சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரீஸ்ட் முடிவு எடுக்கிறான். ஆனா அதே நேரத்துல அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை ஒருத்தன் வந்து காப்பாத்துவான். இவன் அந்த ஊரோட வில்லேஜ் லீடர் இருந்தார்ல, சோ அவரோட ஒரு காட் ஆமா, அவரு கூட இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு என்னால உன்னை மட்டும் தான் காப்பாற்ற முடியுது, சோ இங்க இருந்து கிளம்பிடுன்னு அனுப்பி விடும் போது அப்போ அந்த அசிஸ்டன்ட் பையன் இருப்பான்ல, சோ அவன் பார்த்தா இந்த மாதிரி நட்சுசியாவை காப்பாற்ற முடியலங்கிற சோகத்துல சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெருப்பலா வச்சிருப்பானா. ஹீரோ தான் உள்ள வந்து காப்பாத்தி விடுறான். டே மெண்டல், இன்னும் அந்த பொண்ணுனால காப்பாற்ற முடியும், அந்த ஒரு கொம்பு வச்ச மாதிரியான அந்த ட்ரெஸ் இருக்குதுல அதை போட்டுட்டு போய் அவனுங்களை பயமுறுத்துறான்னு சொல்ல அவனும் அதே மாதிரி அந்த ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு நேரா அங்க ஒரு மரத்து மேல போய் நிப்பானா. அவ்வளவுதான் அவனை பார்த்தோன்னே அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாரும் முதல்ல அந்த மிருகத்தை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி பின்னாடி தேடி வர, இருந்தாலும் அந்த பிரீஸ்ட் இந்த நட்சுசியாவை எப்படியாவது போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லி அவர் இருக்கிற அந்த ஒரு போட்டை வந்து தண்ணிக்குள்ள அப்படியே உள்ள ஆழமா தள்ளி விடுறான். இங்க ஹீரோவும் அந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது பயங்கரமா பால் அடைஞ்சு கிடக்குது. அந்த பெனோச்சிக்கா பொண்ணு இருக்கிறாள், அவளோட பாடி அங்கதான் இருக்கு. அப்ப யாரோ வந்து நம்ம ஹீரோட அந்த மேப் கேஸ் இருக்கும்ல அது ஆட்டை போட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அவன் கால்ல ஷூட் பண்ணிட்டு இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் நீதாடா காரணம் ப்ரூட்டஸ்னு சொல்ல அப்பதான் காட்டுறாங்க அது ஆக்சுவலி அந்த ப்ரூட்டஸ்ங்கிற அந்த ஒரு பையனா தான் இருக்கும். நம்ம ஹீரோட கெஸ் என்னன்னு பார்த்தா மேபி இந்த பெனோச்சிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை நீ ரொம்ப லவ் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு, 2 பேரும் ரகசியமா மீட் பண்ணிருக்கும் போது மேபி ஏதோ ஒரு தகராறுல அந்த ஒரு பொண்ணை நீ மர்டர் பண்ணிட்டியா என்ன, அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட கூட இந்த மாதிரி உன்னை வந்து பிரேயர் பண்றதுக்காக அவ இறுதியா இறந்து போறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் சொல்லியிருந்திருப்பாள்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சில அசம்ஷன் எல்லாம் சொல்லும் போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகும்போது டக்குன்னு தடுமாறி தண்ணிக்குள்ள கீழே வந்துட்டீல, சோ அப்போ உன்னை காப்பாத்தணும் நான் தான். அதே நேரத்துல அந்த 2 அடியாளங்களும் அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்த அந்த கோல்டு காயினை ஆட்டையை போட்டது நான் தான், சோ இதுக்கு மட்டும் தான் நான் காரணம், மத்தபடி பெனோச்சிகா எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போறான். இந்த ப்ரூட்டஸும் அந்த பெனோச்சிகா அப்படிங்கிற பொண்ணும் வந்து லவ் பண்றாங்க போல. 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்ப பின்னாடி வந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் அவன் தலையிலேயே அடிச்சிருந்திருக்கும். மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரூட்டஸ் எந்திரிச்சு பார்த்தா அப்ப தண்ணியில அந்த பெனோச்சிகா பொண்ணு லைக் பாதி உசுரோட போராடிட்டு இருந்திருப்பாளாம். அப்பதான் அந்த நட்சுசியாங்கிற பொண்ணும் அந்த பெனோச்சிகாவை தேடி வந்து
இருந்திருப்பான். அந்த தண்ணிக்குள்ள உள்ளருக்கு முன்னாடி பெனோச்சிகா நட்சுசியாவும் வந்து சேர்த்து தண்ணியில தள்ளி விட்டு இருந்திருப்பாளா. நம்ம இந்த இடத்துக்கு வந்தோங்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு அந்த ப்ரூட்டஸ் தான் அந்த இடத்துல இருக்கிற அந்த கொம்பு வச்ச மாஸ்க் எடுத்து போட்டுட்டு நம்ம நட்சுசியாவை அவன் காப்பாத்தி இருந்திருப்பான். இந்த ஸ்டோரி எல்லாத்தையும் ப்ரூட்டஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது உள்ள வந்து அந்த பிரீஸ்ட் ஒரு கோடாரியை வச்சு நம்ம ஹீரோட மண்டையிலேயே அடிக்கிறானா. அதே நேரத்துல அந்த மான்ஸ்டர் மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பையன் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருந்திருப்பான்ல. சோ அவனை பார்த்தா கன் பாயிண்ட்ல அந்த அடியால் வந்து பிடிக்கிறான். அப்பதான் இன்னொரு மேட்டரையும் காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த ப்ரூட்டஸ் அந்த பெனோச்சிகாவோட பாடியை வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. பின்னாடி வந்து அந்த பிரீஸ்ட் அந்த ப்ரூட்டஸோட தலையில அந்த கோல்டு காயினை வச்சு அடிச்சிருந்திருப்பான். அன்னைக்கு எந்த ஒரு பேயும் வரல. அன்னைக்கு ப்ரூட்டஸ் அடிச்சது இந்த பிரீஸ்டா தான் இருக்கும். ஆனா ப்ரூட்டஸ் அதுக்கு மேல செத்து போயிட்டான் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பான். எதுக்கு இந்த ப்ரூட்டஸ் பையனை இன்னைக்கு அவன் வந்து அட்டாக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ப்ரூட்டஸ் அந்த சதுப்பு நிலத்துல வச்சு பெனோச்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப ப்ரூட்டஸ் அட்டாக் பண்ணதுமே அது இந்த பிரீஸ்ட் தான். சோ ஆக்சுவலி பெனோச்சிகாவை கொலை பண்ணது யாருன்னு பார்த்தா அதுவும் இந்த பிரீஸ்ட் தான். ஏன் இதெல்லாம் பண்ணனா அப்படின்னா பெனோச்சிகாவோட அழகுல இந்த பிரீஸ்ட் வந்து மயங்கிட்டான். சோ கடவுளுக்கு தன்னைத்தானே அர்ப்பணிக்கப்பட்ட ஒருத்தனா இருந்துகிட்டு பெண்களுக்குலாம் வந்து மயங்க கூடாதுல்ல. பட் இருந்தாலும் நீ அழகா இருக்கிற காரணத்துக்காக தான் நீ என்ன மயக்கிட்ட, உன்னாலதான் நான் கடவுளோட வழியில இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெனோச்சிகா மேல லூஸ் மாதிரி காண்டா இருந்திருப்பான். ஒரு பக்கம் இந்த விஷயங்கள் எல்லாமே அவன் மூலமாவே நம்ம ஹீரோக்கும் தெரிய வர அந்த அசிஸ்டன்ட் பையனை அந்த அல்லக்கை வந்து கன் பாயிண்ட்ல பிடிச்சிருந்திருப்பான்ல. அப்ப அவன் பின்னாடி யாரோ வராங்க. அது நம்ம ஊர் தலைவரோட கார்டியனா தான் இருக்கும். மரியாதை அந்த குட்டி பையனை போக விடுறான்னு சொல்லும் போது வேகமா அந்த ஒரு அசிஸ்டன்ட் பையன் அந்த நட்சுசியா பண்ண காப்பாத்துறதுக்காக போறானா. அவங்க தான் போட்ல ஓட்ட போட்டு இருந்தாங்களே, அது ஆல்ரெடி முழுகிருச்சு. பட் இருந்தாலும் எங்க போய் கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாம அந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்கிறான். ஆனா இதே நேரத்துல நம்ம ஹீரோவோட மாமனார் இருக்கிறாருல, அவரு நம்ம ஹீரோவோட குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பத்தின கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோனுக்கு சேர வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் இவர் எடுத்து படிச்சிட்டு இருந்திருப்பாருல. சோ அந்த லெட்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இங்க மாதிரி பயங்கரமா டிராவல் பண்றான், பயங்கரமா கண்டுபிடிச்சு வச்சிருந்திருக்கான், பயங்கரமான ஒரு சாதனையாளன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகள் எல்லாத்தையும் அவனோட பையனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஊரோட லீடரோட அந்த கார்டியன் இருக்கிறான்ல, சோ அவன் பார்த்தா மக்கள் எல்லாரையும் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு ஹீரோவை காப்பாத்துறதுக்காக எல்லாரையும் அந்த சர்ச்சை கூட்டு வருவான். இங்க நம்ம ஹீரோவை அந்த கோடாலியை வச்சு அந்த பிரீஸ்ட் முடிச்சிடலான்னு போகும்போது கரெக்டா மேல இருந்த சிலுவை அப்படியே அந்த பிரீஸ்ட் மேலே விழுந்து அவன் காலி ஆகுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு குதிரை எடுத்துட்டு அந்த அடியால எஸ்கேப் ஆகலான்னு பாப்பானா. அந்த குதிரை அவன் மூஞ்சிலேயே உதைக்க அவனுக்கு தான் ஏற்கனவே ஒரு கண்ணு போயிருக்கும். சோ இன்னொரு கண்ணிலே அடிச்சங்காட்டி அவனும் காலி. அப்படியே சீன் கட் பண்ணா இந்த நட்சுசியா பொண்ணு இருப்பால, சோ இவள நம்ம அசிஸ்டன்ட் பையன் காப்பாத்தி இருந்திருக்கான் போல. சோ அவங்க ஒரு ஹாப்பி கப்புலா இருக்க. அதுக்கப்புறம் அந்த ஊரோட அடுத்த பிரீஸ்டா நம்ம ப்ரூட்டஸ் மாதிரி இருந்திருப்பான். இறந்து போன அந்த பெனோச்சிகா பிளஸ் அவங்க அப்பாவோட பாடிய அங்க அடக்கம் பண்றாங்களா. நம்ம ஹீரோவும் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்களுக்கு இந்த படம் ஓட்டி காமிச்சுக்கிட்டு இருப்பான். சோ குதிரை வண்டி ஓடுற மாதிரி ஒரு படம் ஓட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருந்து கிளம்பினவனும் இந்த மாதிரி சைனாவை நோக்கி அவனோட டிராவல் ஆரம்பிக்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஒரு ஏன்ஷியன் டீமன் ஒன்னு இருந்துச்சுல, சோ அதுகிட்ட அந்த ஒரு பிரீஸ்ட் இறந்து போனவன் போய் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் நான் ட்ரை பண்ணியிருந்திருக்கேன். ஐ ஹோப் இதே மாதிரியான நிறைய படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தேங்க்யூ.